அழகா நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து பிரேவ் ஆஃப் தி சிக்ஸ் ஃபாலோவர்ஸ் சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ பிரமாதமா இருக்கும். முடிஞ்சிட்டு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம கதை கூட போலாமா. ஹீரோவை எவ்வளோ எடுத்து சொல்ல பார்க்குறான். பட் ஆனால் என்னோட அடலட்டு நீ ஃபேக் இல்லைன்ற சொல்ல போறியா? என்ன முயற்சி பண்ணி சொன்னாலும் அது வேலைக்கு ஆகுது. நம்பத்துக்கு நான் தயாரில்லை. உனக்கு பிடிச்ச பொண்ணை வந்து நீ வந்து ஆஸ்டேஜை பிடிச்சி வச்சுக்கினேன். அவகிட்ட மொத்த கதையும் பேசி அவன் மனசை மாற்றி இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருந்தா மட்டும் எல்லாம் மாறிடுமா என்ன? எதுவுமே மாறாது. நான் ஃபேக் இல்லடா எப்படா நிரூபிக்கிறது? நான் நிரூபிக்க தேவையில்லை. அதை நான் உன்னை கொன்னே நிரூபிச்சுக்கிறேன். பட் இருந்தாலுமே நீ ரொம்ப ஸ்மார்ட்டானவன். ஆனால் நீ ஏன் லெவலுக்கு கிடையாது. ஏன் அவளை நீ கொள்ளலை? ஏன்னா நான் ஃபேக்கானவன்றது கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எந்த விதமான லவ்வரும் தேவையில்லடா. அவளை நான் அதுக்காக ஒன்றும் ஆஸ்டேஜை பிடிச்ச மாதிரி சொன்னது கிடையாது. அவ்வளோதான் கேட்டான். யாருக்கிட்ட கதை வர? நான் ஒன்றும் ஃபேக் கிடையாது. எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டேன். சரி செத்துப்போம் அப்படின்னு அவனும் அட்டாக் பண்ணலாம்னு நினைப்பான். அந்த சமயத்தில் ஹீரோ அவனுடைய மூஞ்சிக்கு புகையை போட்டு அவன் கண்ணு எரியுதுன்னு கதறிட்டு இருக்கேன். அடைச்சா இந்த முட்டாள் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டான். இந்த இடத்த விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கண்டு மேய்க்கு ஓடுறான். அப்புறம் பார்த்தா அவன் கண்ணு கொஞ்சம் அடிபடுத்தினால முன்னாடி இருக்க தூணை மறந்துட்டு அதில் இட்டு கீழே விழ திரும்பி அந்த கத்தியை விடுவான். இருந்தாலுமே ஹீரோ அந்த தப்பிச்சு போக. அதுக்கப்புறம் ஹீரோ காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு வேறு தடிக்கி அப்படியே கீழே விழுவான். திரும்பி அந்த ஜம்ப் பண்ணி அவனை கொள்ளலான்னு வரேன். பட் இருந்தாலுமே தப்பிப்பான். இது கிட்ட சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்க. ஹீரோவும் அவங்ககிட்ட இந்த தப்பி தான் பார்ப்பானே தவிர திரும்ப அட்டாக் பண்ண மாட்டான். என் கண்ணு வர கொஞ்சம் பிளைண்ட் ஆகுது. சீக்கிரம் என்ன அடிக்காத மாதிரி நான் இந்த இடத்த விட்டு ஓடணும். அப்புறம் என்னென்னமோ பண்ணி அவங்ககிட்ட தப்பிக்கிறான். ஸ்மோக்க போடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஓடி வரும்போது பார்த்தா மரத்துக்கு பின்னாடி இவன் அடிக்க. ஹீரோ கதறான். டீ என்ன பண்ணாலும் இவன் தப்பிச்சுட்டே வரான். டீ நான் ஃபேக்கணும் கிடையாது. எத்தனை மட்டும் உங்களை சொல்றது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தான் வந்து அந்த செவன்த் பிரேவ்ன்றதை நிரூபிக்கிறதுக்காக தங்கிட்ட இருக்கிற எல்லா விதமான வெப்பனையும் கீழே போட ஆரம்பிக்கிறான். டே என்ன பண்ற? இப்போ வந்து என்ன அட்டாக் பண்ணு. இதுதான் என்னுடைய சீக்ரெட் வெப்பன். இதுதான் நான் கடைசியாக பயன்படுத்த போறேன். அவ்வளவுதான். இப்போ உன்னுடைய ஃபுல் பவரை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். என்ன பிளான் பண்ண நினைக்கிறேன்? என்ன ஆச்சு? பயப்படுறிய? கிட்ட வந்து அட்டாக் பண்ண வரேன். கண்டிப்பா நீ என்ன கொல்ல மாட்டேன்றது நான் சும்மா போய் சொல்ல வேணா சொல்லலாம். நான் ஒன்னும் போய் சொல்லியே உன்னை கொல்லுவன் தான் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல அவன் வெற்றி கிடைக்கிறதுக்காக பொறுமையாக திங்க் பண்ணுவான். என்னுடைய கதையை முடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற ஒவ்வொன்றையும் நோட்டீஸ் பண்ணுவான். அடுத்த கட்டமாக நான் என்ன பண்றேன்றது. ஏன்னா ஒரு அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். என்னுடைய ட்ரம்ப் கார்டு இப்போ நான் பயன்படுத்த போறேன். அவன் எதையுமே எதிர்பார்க்காத மாதிரி தான் அடிக்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அவனால கண்டிப்பா இதுவும் பார்த்துருக்க மாட்டான். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இதுதான் கரெக்டான டைம். இதுதான் என்னுடைய சீக்கிரம் வெப்பன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்தியை லைட்டா திருப்பமா பார்த்தா மோனையில இருக்கிற அந்த பிளேடு மட்டும் தனியா போயிட்டு அவன் அட்டாக் பண்ண போக ஒரே ஒரு வெப்பன் அவன் கையை மீறி போயிடுது. இப்போ திரும்பியும் அட்டாக் பண்ணி என்கிட்ட எந்த விதமான வெப்பன்ஸும் கிடையாதுன்றது அவனுக்கு புரியும். இருந்தாலும் நான் அட்டாக் மிஸ் பண்ணலையே. அவன் கைக்கு குறி வச்சான். எதுக்கிட்ட நீ மிஸ் பண்ண? சரி ஆனிச்சு உனக்கு என்ன வந்து கொல்லணுன்றதான ஆசை. அதனால தான் எந்த காரணத்துக்கும் ஒன்றை கொல்லக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக நான் அதை மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு தேவை நேரத்தில் சாக்கக்கூடாது யாரும். ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த டீமன் கார்டு தோக்கடிக்க வந்திருக்கும். உனக்கு விருப்பம் இருந்தவன என்ன வந்து கொண்டுக்கும். எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்றேன்? சீக்கிரமா எனக்கு கொல்ல. இதுக்கு தானே இவ்வளவு நேரம் எதிர்பார்த்திருந்தேன். செவன்த் பிரேவை கொண்டு உன்னுடைய படியை தேத்துக்கும். அதுக்கப்புறம் டீமன் கார்டை ஈஸியாக போய் தோக்கடிச்சலாம். என்ன முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? ஏன்னா நான் தான் செவன்த் பிரேவ்ன்றது நீங்க நினைச்சிட்டு இருக்கவா? இப்போ என்கிட்ட எந்த விதமான வெப்பனும் கிடையாது. அதனால நீ ஈஸியாக என்ன கொண்டலாம். ஏன் தயங்குறதுலே தெரியலையா? நான் ஒன்றும் செவன்த் பிரேவ் கிடையாதுன்றது. நான் ஃபேக் இல்லடா. இப்போ வச்சு புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா உன்னுடைய நண்பர்களை கொல்ல உனக்கு மனசு வரலன்றது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஃபேக் இல்லன்றது நல்லாவே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஏத்துக்கோ ஆன்ஸ். அந்த இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் உங்களுக்குள்ள ஒரு ஃபேக்கா இருக்கிறவங்க. நான் ஏத்துக்கிறேன். நீ உண்மையான ரியல் பிரேவ் தான். என்ன சொல்றேன்? பட் இருந்தாலுமே செவன்த் பிரேவ் கிட்ட நீயே வந்து மாட்டிக்கினி எப்படி? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படின்ற மாதிரி ஆன்ஸ் சொன்ன அடுத்த நிமிஷமே நீ தான் செவன்த் பிரேவா, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு போயிட்டு அவனுடைய வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ணலாம்னு பார்ப்பான். பட் ஆனா வந்து அடுத்த செகண்ட் அவனுடைய கழுத்தை வெட்டி போட்டுருவான் ஆன்சோ. அதோட ஹீரோ அந்த இதுல சேவை கொஞ்சம் லைட்டா யோசிச்சு பார்க்கறான். என்னடான்னு பார்த்தா இதெல்லாமே இல்யூஷன் தான். நான் இன்னும் உயிரோட இருக்கணும். நான் உன்னை கட் பண்ணது எல்லாமே ஒரு ஹாலுசினேஷன் தான். இல்யூஷனா? ஆமா. ஹியூமன்ஸ் வந்து பொய்யான வார்த்தைகள் சொல்லும் போது அவங்களுடைய வார்த்தைகளையும் அவங்களுடைய கண்கள் வாய்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நான் நம்பவே மாட்டேன் எப்பவுமே அவங்கள. அதனால தான் நான் உனக்கான ஒரு இல்யூஷனை கொடுத்து நீ என்ன சொல்ற, உண்மையை சொல்றியா போய் சொல்றியான்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நீ ஃபேக்கா இருந்தா நேற்று கன்ஃபியூஷன் ஆகிட்டு இறந்துருப்பேன். உண்மையை ஒத்துட்டு இருப்பேன். ஆனா நான் அந்த செவன்த் பிரேவ்னு சொன்ன உடனே நீ கோவத்தில் என்ன கொல்ல வந்து பாரு. அதுதான் நான் ஏற்படுத்தின இல்யூஷன். அதிலே தெரிஞ்சு போயிடுச்சு நீயும் செவன்த் பிரேவ் கொல்ல ஆர்வமா இருக்குன்னு. அப்போ ஒரு வழியா நீ புரிஞ்சுக்கினியா? ஆமா இருந்தாலும் ஒரு முட்டாள்கிட்ட இவ்வளவு வெப்பன்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் போட்டுனுவா பார்க்க சகிக்கல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கையை கொடுத்து இப்போ ஹீரோ தான் உண்மையானவன் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆண்டு செவன்த் பிரேவ்ன்ற விஷயம் தெரியாது. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஆண்டு வந்து செவன்த் பிரேவ்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே. நான் தப்பா நினைச்சேன்டா. ஃபிளாமியாவை நீ அப்பயே உயிரோட விட்டப்பவே நான் நம்பிருக்கணும். அப்பயே நம்ப வேண்டியதானே இப்பயும் இவ்வளவு டேஸ்ட் என்ன பண்றது? அசாசியன் பத்தி அப்படியே வருது எனக்கு. அப்போ அந்த செவன்த் பிரேவ் யாரா இருக்கும்? இன்னொரு பக்கம் வந்து நம்ம மோராவும் ஃபிளாமியாவும் வந்து நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நைட்டு தங்கியிருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓ இந்த இடத்துல தான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசி பொழுது கழிச்சிங்களா? ஆமா. அவனுடைய பாசம் நடந்த விஷயங்கள் என்கிட்ட சொன்னான். நானும் அவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தினேன். கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சலாம். அவன் எங்கேயே தான் இருப்பான். கண்டிப்பா எனக்கு சிக்னல் கொடுப்பான். அந்த டைம் அவனை போயிட்டு கண்டுபிடிப்போம். பட் இருந்தாலுமே அவன் எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா செவன்த் பிரேவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஒரு நைட்ல எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நாச்சுட்டானே பதர்னு இருக்கான். அட கடவுளே, ஆன்ஸ் அடலட்டு ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துச்சு. அவன் ஒரு அசோசியேஷன் அடலட்டு கொண்டுடுவானு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ண தெரியல. ஆன்ஸ் கண்டிப்பா செவன்த் பிரேவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் இருக்கேன். பிரின்சஸ் நீங்க கோவப்படுறதுல தப்பே இல்லை. பட் ஆனா ஒரு கொலகாரனுக்கு நீங்க போயிட்டு சப்போர்ட் பண்ணதை என்ன பொறுத்த இருக்க தப்பு. ஏன்னா அவன் செவன்த் பிரேவா இருப்பான். வாய மூற உனக்கு எதுவும் தெரியாது. கண்டிப்பா நான் நம்பணும். அவனை தான் நம்புவேன். எனக்கு நல்லாவே தெரியும் அடலட்டு ஒன்னும் செவன்த் பிரேவ் கிடையாது. நீ என்ன நம்ப மாட்டியா? நம்ப கிட்ட எதுக்கட என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவளை ஓவரா பேசிடுவான். என்ன மன்னிச்சிடு, நான் ரொம்ப விட்டு
டூ மச்சா பேசிட்டேன். என்ன நீ நம்பலனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது கோல்டு. ஆனா ஒரு அப்பாவியான ஒரு தந்தத்துல செத்து போயிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் செத்த பிறகுதான் அவன் செவன்த் பிரைவர்ன்ற இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் வருத்தப்படுவாங்க. அப்புறம் நம்ம டீமன் கார்டு அடிக்கணுன்ற ஒரு நிலைமையில போகும்போது நமக்கு தான் அது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இழப்பாகவும் இருக்கும். பிரின்சஸ் நீங்க சொல்றது சரிதான், பட் இருந்தாலுமே அடலட்ட நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு நம்பிக்கிறீங்கன்றது எனக்கு புரியல. பட் இதனால உங்க கூட வேலை பார்க்குற என்ன நம்ப மாட்டீங்க. என்ன சொல்ல வரேன், நீங்க அதிகமா அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க கண்ணு முடித்தனமா. அதனாலதான் அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் எல்லாரையுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஒன்லி சில நாட்கள் மட்டும் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு மட்டும் அவன் இந்த அளவுக்கு நல்ல ஒன்ற விஷயத்தை நீங்க எப்படி உணர்ந்து சொல்லுவீங்க. இத்தனை வருஷமா அவங்க கூட அந்த பேலஸ்ல இருந்திருக்கேன், நம்மளுடைய நாட்டுக்காக இவ்வளவு போராடி இருக்கேன் நான். ஆனா என்ன ஏத்துக்காம அவனு கூட நீங்க நல்லா பழகுறீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா ஒரு துளி கூட. நான் சொல்றது ஏத்துக்க மாட்டீங்க. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எங்க பாரு, நம்ம நண்பர்களுடைய லைஃப் டேஞ்சர்ஸ்ல இருக்கும்போது நம்ம தான் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம தான் போய் பாதுகாக்கணும் அவங்கள. ஆனா நீ இதுக்கு முன்னாடி இருந்த ஆள் மாதிரி இப்ப நடந்துக்கல, ஏன்னா வித்தியாசமா நடந்துக்கிறேன், கொஞ்சம் நார்மலா நடந்துக்கோ. நான் அந்த மாதிரி ஒண்ணும் பண்ணலையே. அப்ப புரிஞ்சுக்கோ, இப்ப வாட்சி உன் மேல தேவையில்லாம ஒருத்தங்க பழி போட்டா எவ்வளவு கோவம் வருது உனக்கு, எவ்வளவு அப்பாவே பேசுறேன். அது போலதான் நம்மளுடைய நண்பன் அடலட்டு அவன் மேல தேவையில்லாம பழி போட்டா அவன் நிரூபிக்க எவ்வளவு போராடுவான். ரொம்ப டைம் கிடையாது நமக்கு, முடிஞ்ச அளவுக்கு ப்ரூஃப் சேகரிக்கணும். நீ கண்டிப்பா நான் அவன் மேல ரொம்பவும் அட்ராக்ஷன்ல வச்சு பேசுறன்றதுனால நீ கோவத்துல எங்க மேல பேசுறன்றது எனக்கு புரியுது. அதனாலதான் அவன் உனக்கு சுத்தமா புரியல. அப்படி இல்ல அப்படிதான் எனக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் மறந்துடாத, எனக்கு நண்பர்கள் எல்லாமே பொதுவா ஒரே மாதிரி தான், அது மட்டும் மறந்துடாத. எப்பவுமே நான் உன்னை நம்புவேன், அது போல இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் நம்புறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா கோயிலுக்குள்ள நம்ம ஹீரோவும் தேவையான எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்றான். அப்புறம் பார்த்தா அவனுடைய பாக்ஸையும் எடுத்துக்கிறான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் நான்? இதுக்கப்புறம் இந்த இடத்துல எவிடன்ஸை கண்டுபிடிச்சி கண்டிப்பா செவன்த் பிறகு இல்லன்றதை நான் நிரூபிக்கணும். இந்த இடத்துல இப்ப நீ நம்புற ஃபிளாமியா என்ன நம்புறா, மற்றபடி இன்னும் எல்லாரும் என்ன நம்பணும். அதுக்காக நான் எல்லாத்தையும் நிரூபிக்கணும். ஆனா நிரூபித்துக்குள்ள போதும் போதும் ஆயிடும் போலப்பா, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் திடீர்னு வெளியே யாரோ போறத பாக்குற பெரிய உருவ மாட்டோம், கண்டிப்பா டீமனா இருக்கமோ சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு வெளியே போக என்னடா ஆச்சுன்ற மாதிரி ஆனதும் கேட்க. அதுக்கப்புறம் மொத்தம் நாச்சிட்டானியும் இந்த பிளேஸ்ல எதுவுமே கிடைக்கல. அடலட்டு கண்டுபிடிச்சு நம்ம போய் ப்ரொடெக்ட் பண்ணலாமா வேணா. கோல்டவும் பிரின்சஸ் எதுக்கு நீங்க ஆன்சர் சந்திக்க போறீங்க, ஏன்னா வந்ததுல இருந்து அவன் தான் வித்தியாசமா நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம யோசிக்க நிறுத்து. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வர ஆன்சு கூட வந்துடும். சாமட் இந்த இடத்துல இருக்கலாம், நான் வந்துட்டேன் எங்க பாருங்கப்பா, நான் ஒன்னும் ஃபேக் கிடையாது. பட் இருந்தாலும் ஆன்சு எதுக்காக அவன் கூட நின்றுட்டு இருக்கேன். அஞ்சும் வெயிட் பண்ணுவா, இப்போ ஒன்னும் நான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இவன் நம்மளுடைய எனிமி கிடையாது, எனிமையை கண்டுபிடிக்க தான் நாங்க எல்லாருமே போயிட்டு இருக்கோம். நீ என்ன வித்தியாசமா நடந்துக்கிற, ஸ்டார்டிங்ல நீ தானே இவன் மேல சந்தேகப்படுத்த, அப்படி இருக்கும்போது நீ இவனுக்கு ஆதரமா பேசுறத பார்த்தா அப்ப நீயும் இவனுடைய நண்பனா, அப்ப நீயும் எங்களுடைய எனிமி தானே. எங்க வெயிட் பண்றேன் நானே சொல்றேன். இங்க பாரு, உனக்கு என் மேல சந்தேகம் இருக்குன்றது புரியுது, பட் அப்ப நான் ஃபிளாமியாவை கடத்தி வச்சிருக்கும் போது அவளை நான் கொண்டு இருக்கணும், ஏன் கொள்ளல. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருமா, நீ இந்த வயசுல சின்ன பொண்ணு இருக்கிறனால எல்லாத்தையுமே யோசிச்சு முடிவிடு. நான் சவந்துன்றது போது உங்க எல்லாரையும் பிரிச்சு நான் எதுக்காக தனித்தனியா கொள்ளணும், ஒரேடியா கொண்டு இருக்கனால நீங்க இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்கு எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல. தேவையில்லாதெல்லாம் என்ன பேசி எனக்கு குழப்பிட்டு இருக்காது. எனக்கு கொடுத்த ஆர்டர் இந்த இடத்துல நீ வரக்கூடாது, உன்னை வந்தா கொள்ள சொல்லி தான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால நீ தான் ஃபேக்ன்றதை நாங்க உறுதிப்படுத்திட்டோம். அது கூட இந்த பையன் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணா இவனையும் நான் அழிப்பேன். அது மட்டும் இல்லாம பிரின்சஸ் இவன் மேல சந்தேகப்படுறாங்க தெரியுமா ஆன்சு மேல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொத்தம் திடீர்னு கையில வச்சிருந்தேன் அந்த செடி வாயுல விடுவான். அடுத்த செகண்ட் பயங்கரமா வாந்தி இருப்பான். என்ன ஆச்சு இந்த வயசுல இப்ப வாந்தி எடுக்கிற அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆயிட்டு வாந்தும் என்ன இளவதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கேன். பார்த்தா பயங்கர அதிகப்படியான வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அந்த பார்த்தா அதுல இருந்து மிகப்பெரிய கிரீச்சர்ஸ் எல்லாமே உருவாகுது. அதுக்கும் பார்த்தா இந்த நத்தை எந்த மாதிரியான சின்ன சின்ன கிரீச்சர்ஸ் மாதிரி இருக்கு பார்க்கவே. இது எல்லாமே என்னுடைய வாம்சரா என்னுடைய வயிற்றுல இருந்து வந்துங்க. இதுதான் டாமட்டோடைய பவர் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அட்டாக் பண்ண இது நல்லது இல்லடா, இந்த விட்டு ஓடணும்டா டே, நான் ஆல்ரெடி ஓடி நல்லா இருக்கேன் சொல்லிட்டு ஹீரோ ஓட. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட எதிர்க்காம என்ன மாதத்துல அதிகப்படியான வாந்தஸ் வர இவனுங்க சமாளிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டானுங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையா சண்டை போடுறானுங்க. ஆன்ஸ் ஒன்று அட்டாக் பண்ணாலுமே திரும்பியும் ரீச் ரெண்டாவது பார்த்துட்டு கண்டிப்பா இதில் அடிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஃபிளாமியா இந்த என்னத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ற மாதிரி பார்த்துட்டு ஹீரோ டக்குனு கையில் இருக்கிற பாம்பை தூக்கி போடுவான். வாடா ஆன்ஸ் இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். நான் அதுக்கு விட்டதானே. அப்ப நம்ம எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழியில நாங்க இதுக்கப்புறம் ஒன்னியை டார்கெட் பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தா சாமட்டி இன்னும் அதிகப்படியான திரவத்தை வெளியே வர வச்சு அந்த மாந்தத்தை அதிகப்படியாக உருவாக்குறான். என்னடா அட்டாக் பண்ண ரெடியா அப்படின்ற மாதிரி ஆன்ஸ் பார்த்து கேட்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. அதோட இந்த இதோட வேற லெவலாக முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தாலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த பேசுகிற பிரமாதம் வந்து ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்த்துருக்கேன். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுங்க.